Hope you're doing good. Very good morning. ஸோ மண்டே மார்னிங் நம்ம வண்டி வாங்கியாச்சு. கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி சென்னை போயிட்டுருக்கோம். ஸோ மார்னிங் ஒரு 7:10 அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஹோட்டல் ரூமெல்லாம் செக் அவுட் பண்ணியாச்சு, கிளம்பியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் சென்னை போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் நான் தாண்டி வந்துட்டேன். ஸோ கொஞ்சம் செட்டில் ஆகிட்ட பிறகு நம்ம விலாக் எடுக்கலான்ற ஒரு ஐடியா தான். நிறுத்தி நிறைய தடவை நிறுத்துறதுக்கு பதிலாக கொஞ்சம் நம்ம பிரேக்கை முடிச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெச் எடுத்து நல்லா இருக்கும்ன்றதுனால தான் இது. ஸோ ஹோப் யூ பீப்புள் டூயிங் குட். ஸோ சொன்ன மாதிரி ஹெல்ப் ஆஃப் மை ஜீசஸ் அண்ட் மை மாம் வண்டி வாங்கியாச்சு. ஸோ இப்போ அடுத்த கட்டம் ரைட்ஸ் தான். இதுக்கப்புறம் நிறைய ரைட்ஸ் வரும், நிறைய வீடியோஸ் வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக குறைநறைகள் இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு எப்படி வீடியோ பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ நேற்று தான் வால்பாறையிலேருந்து வந்தேன். ஸோ திருப்பியும் ரொம்ப நாள் ஸ்டே பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. ஆல்ரெடி நான் கிட்டத்தட்ட 5 days ஆகிடுச்சு நான் கோயம்புத்தூர் வந்து. அதனால் இதுக்கப்புறமும் பெருசாக எனக்கு அங்கே சுற்றி பார்க்குற ஐடியாவும் இல்லை. லூலு மால் போகணுன்னு ஆசைப்பட்டேன். பட் ஆனால் டைமிங்ஸ் எனக்கு செட் ஆகலை. சரி, ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் டைம் இன்னும் எப்படியும் ஒரு 6 months கழிச்சு நான் வால்பாறை பிளான் போட்டு வச்சுருக்கேன். அங்கே ஸ்டே பண்ணி அங்கே சுற்றி பார்க்கலான்னு. வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி. ஸோ அந்த பிளான் அப்போது கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு லூலு மால் பார்த்துட்டு போகலான்னு ஒரு ஐடியா போட்டு வச்சுருக்கேன். ஓகே, பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஸோ டுவர்ட்ஸ் சென்னை போயிட்டுருக்கோம். நல்லா இருக்குங்க, ரோடு சூப்பராக இருக்குது. என்ன கொஞ்சம் பைத்தியம் மாதிரி தான் வரானுங்க என்ஹெச்சில். சர்ரு புருன்னு அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே போக வேண்டியது. ஆக்சுவலாக ரைடிங் கியர்ஸ் நான் இங்கே வாங்கலான்னு ஒரு ஐடியா போட்டுருந்தேன். ஸோ நானும் நிறைய கடை பார்த்தேன். நிறைய கடைலாம் ஒரு 2 கடை 3 கடை தான் பார்த்தேன். ஸோ எனக்கு ஒன்றும் பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வாங்கிட்டு அப்புறம் நம்ம சென்னையிலேருந்து வந்து எப்படி நம்ம ஏதாவது கிளைம் பண்ணுறதுனால ஏதாவது இஷ்யூ ஆகிட போகுதுன்னு சொல்லிவிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதான் சொன்னாங்க, என் தம்பியை தான் சொன்னான். அதனால் ஓகே ஃபைன், நம்ம சென்னையிலே ரைடிங் கேஸ் வாங்கிப்போம் அப்படின்னு ஒரு பிளான். ஆக்சுவலாக நான் இந்த மாதம் எல்லாமே வாங்கிடலான்னு ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஒரு சின்ன கமிட்மெண்ட் வந்ததுனால இந்த மந்த் வந்து ரைடிங் கியர், ஜாக்கெட்டும் க்ளவ் மட்டும் வாங்கலான்னு ஒரு ஐடியா போட்டு வச்சுருக்கேன். ஸோ லெட்ஸ் see how it goes. வண்டி நேற்று ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் போன ஒரு அப் அண்ட் டவுன் ஒரு 200 kilometers போயிட்டு வந்து 250 வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் ஒரு 500 kilometers, 550 kilometers, சாரி 520 kilometers வரும். ஸ்ட்ரெச் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஹிமாலயனில். ஆனால் இப்போதைக்கு வரைக்கும் எந்த ஒரு பெருசாக அந்த பேக் பெயினோ டிக்கி வலிக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. வண்டி ஜம்முன்னு தான் போகுது. ஸோ சார் இந்த விலாக் நான் சென்னை டு கோயம்புத்தூர் விலாக் நான் பெருசாக எடுக்கலை. ஏன்னா ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது, அதனால் நான் எடுக்கலை. ஃபஸ்ட் இஷ்யூ பார்த்திங்கன்னா மெமரி கார்டு. நான் கேட்ட மெமரி கார்டு அங்கே எக்ஸ்ட்ரீம் கிடைக்கல. அவங்க ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள், ஆனால் அரேஞ்ச் பண்ணி தரோன்னாங்க. ஸோ அது கஷ்டன்றதுனால சரி ஃபைன், இருக்கிறதில் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மெமரி கார்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு அமேசானில் புக் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனால் இருந்தது நான் இருந்த லொக்கேஷனுக்கு பார்த்திங்கன்னா வந்து டியூஸ்டே மார்னிங் தான் கிடைக்கும்னு போட்டிருந்தது. திருப்பி நான் 1 day ஸ்டே பண்ணேன். அது ஒரு தேவையில்லாத ஒரு ரூமுக்கு ஒரு செலவு எதுக்கு. சரி, ஓகே ஃபைன், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஸோ மெயினாக வால்பாறை விலாக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் எடுத்தது. ஸோ அது கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹோப் யூ லைக் இட், பீப்புள் லைக் இட். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வால்பாறை ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் நான். நேற்று தான் வால்பாறை போயிட்டு வந்தேன். நல்லா சூப்பராக அந்த கிளைமேட் வெறித்தனமாக இருக்கும். அந்த கொஞ்சம் டென்ஸ் ஃபாரஸ்ட்குள்ளே ஓட்டுற மாதிரி இருக்குது. அந்த அதிரப்பள்ளிக்கு போட்டு இன்னும் ஆசையாக வந்துடுச்சு. நேற்று நான் யானையை பார்த்தேன். நான் இருந்த ஒரு வியூ பாயிண்டில் போயிட்டு யானையை போய் பார்த்தேன். இல்லம்படி வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பக்கத்தில் பார்க்குறோம், ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தேன். அது சூப்பராக தெரிஞ்சிது. நல்லா இருந்தால் ஒரு 4 யானை
ஒரு தம்பி ஃப்ரெண்டானாப்பில் நேற்று சொல்லியிருந்தேன். ஸோ அந்த தம்பி பார்த்தீங்கன்னா அவர் பிடிச்ச பாம்பு அது ஸ்னேக் ரெஸ்கியூ எலிஃபென்ட் ரெஸ்கியூ டீமில் இருக்கார் அவர். ஸோ அதனால் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் காமிச்சார். மனுஷன் கிங் கோப்ராவெல்லாம் அசால்ட்டாக கையில் தூக்கி வச்சுன்னு இருக்காப்புல. ஸோ நேற்று நான் ஒரு வீடியோவில் ஒரு கண்டென்ட் சொல்லியிருப்பாங்க, இதுக்கப்புறம் வண்டியில் நீங்கள் ட்ரிப்பு கிளம்புறதா இருந்தால் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு. ஸோ அதோட கண்டினியூஷன் வச்சுக்க முடியாது. நேற்று ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நான் கொடுப்ப மறந்துட்டேன். ஸோ அது இப்போ கொடுக்கலான்னு தான், வேறு ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ நேற்று எதில் முடிச்சேன்னு கேட்டிங்கன்னா, வண்டியை வந்து சர்வீஸ். ஸோ மினிமம் நீங்கள் ஒரு 3 நாள் முன்னாடியே சர்வீஸ் கொடுத்து ஒரு 2 நாளாவது கண்டிப்பாக வண்டி நீங்கள் ஓட்டி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன பிரேக் இஷ்யூவா, ஆயில் சேஞ்சா, இல்லை வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி தெரிய வந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக கன்வீனியண்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு ரைடுக்கு எடுத்துகிட்டு போகும்போது. ஸோ ரைடுக்கு வண்டி ரைடில் இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு அப்போ தேவையில்லாத ஒரு இஷ்யூஸ் இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன பயத்தோடவே ஒரு சின்ன ஒரு நெருடலோடு நீங்கள் வண்டி ஓட்ட வேண்டாம். நம்ம மட்டும் ஜம்முன்னு எடுத்தோமா வண்டியை அப்படியே பறக்க விட்டுட்டு போகலாம். அதனால் அதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏர் ப்ரெஷர் செக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் ஒரு சின்ன ஏர் பம்ப் கிட்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 2000 பக்கம் வரும். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், ஒரு 2000 ஒன்றும் ஆகிடாது. ஸோ 2500 தான் ஒரிஜினல் ரேட்டு. ஆஃபரில் இதெல்லாம் வந்துச்சுன்னா 2000க்கு ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ அது வந்துடணும், பார்ப்போம். அதை மறக்காமல் வாங்கி வச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த ரெயின் லேயர் பேக் தான் வாங்கணும்னு ஒன்றும் இல்லை. நான் நேற்று சொன்ன மாதிரி நார்மலே ஒரு அழகான ஒரு பேக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பேக் ஒன்று வாங்கிட்டு மேலே அந்த டிக்கெட்லான்லேருந்து அந்த ரெயின் ப்ரூஃப் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க. அது 600 to 700 தான் வரும். ஆல்ரெடி உங்கள்கிட்ட பேக் இருக்குது, நீங்கள் அது வாட்டர் ப்ரூஃபாக கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா இது பெஸ்ட்டு. முக்கியமான விஷயம், வெளியில் கொஞ்சம் அதிகமாக ஃபுட்டு எடுக்கும்போது கொஞ்சம் இந்த ஆயிலியாக ஹெவியாக எடுக்காதீங்க, லைட்டாகவே சாப்பிட்ருங்க. நீங்கள் நைட் ஸ்டே பண்ண போகிறோம், நாளைக்கு ரைடு இல்லை, நாளைக்கு பக்கத்தில் ஊர் சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்றைக்கி நைட் நல்லாவே ஃபுல்லாக நல்லா சூப்பராக திருப்தியாக சாப்பிடுங்க. இல்லை மறுநாள் காலையில் நம்ம கிளம்ப போகிறோம், நமக்கு கிளம்பிடுவோம் அப்படின்ற ஐடியா இருக்கிறப்போ கொஞ்சம் லைட்டாகவே சாப்பிட்டுக்கோங்க. ஏன் லைட்டாகவே சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்கிறேன்னா, மறுநாள் மார்னிங் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ எனக்கு கொஞ்சம் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் காலையில் எழுந்திரிச்சா அது ஒரு தொல்லை. திடீர்னு வயிற்ற கலக்கிற மாதிரி பண்ணணும் நடுவில். இப்போ கூட அப்படி தான் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த தொல்லை உங்களுக்கு வரலைன்னா வரக்கூடாதுன்னா கொஞ்சம் லைட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ அதுமாதிரி ரைடு கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து சும்மா அது இதுன்னு மேயற வேண்டாம். நான் ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் மேய்ஞ்சிட்டு ஒரு மாதிரி வயிறு ஒரு மாதிரி பண்ணி விட்டுருச்சு. அதனால் நல்ல வேலை டக்குன்னு டேப்லெட் வாங்கி போட்டேன், அப்படியே கப்பு நின்றுடுச்சு. ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா பெட்டர். ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில் ரிவ்யூ ஒரு நாள் நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க, கூடிய விரைவில் சொல்கிறேன். அதாவது எனக்கு என்ன தோணுது, ரைடர்ஸ் ரிவ்யூ வண்டி. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், தீயாக இருக்குது வண்டி. எந்த வகையிலையும் மற்ற வண்டிங்களுக்கு குறைச்சலே கிடையாது. அப்பாடி வெயில் வருது சாமி, சுஸ்து வச்சுப்பா. பிஎம்வியோ, ட்ரைம்போ, ஹோண்டாவோ எந்த வண்டிக்கும் சளைச்சவனே கிடையாது. ஆக்சுவலாக கேட்டிங்கன்னா அதெல்லாம் விட இன்னும் சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லுவேன். நான் எல்லா வண்டியும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். பிஎம்வியும் சரி, ட்ரைம்பும் சரி, ஹோண்டாவும் சரி, என் கவசாக்கி கூட நான் டெஸ்ட் பண்ணேன். பட் ஆனால் எனக்கு அந்தளவுக்கு பெருசாக ஒரு எல்லாமே ப்ரீ ஓண்டு தாங்க. எதுவுமே வந்து புதுசு கிடையாது, எல்லாமே ப்ரீ ஓண்டு தான், லைட் யூஸ்டு. ஸோ என்னோடய ஐடியா இதுதான். ஸோ இதில் நம்ம ப்ரீ ஓன் பார்த்துட்டு அடுத்த நம்மளோட டார்கெட் ட்ரைம், ஒன்று பாபர் அப்படின்னா பானவில் T120, இது 2 தான். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம். இப்போ தான் இந்த வண்டி வாங்கியிருக்கேன். இதுக்கப்புறம் வண்டினா எங்கள் வீட்டில் எனக்கு வருஷம் வச்சுருவாங்க. ஸோ அதனால் கொஞ்ச நாள் போட்ட பிறகு பார்த்துக்கலாம். RPMல போகுது. 60 கியரில் 82லேருந்து 83 போயிட்டுருக்கேன். இந்த வண்டி வாங்கி ஃபஸ்ட்டு இப்போ தான் 80 க்ராஸ் பண்ணுறேன். நான் க்ராஸ் பண்ணேன், பட் கன்சிஸ்டன்சியாக நான் மெயின்டைன் பண்ணேன்.
இப்போ தான் ஒரு மோர் தென் 1 மினிட்டாக கன்சிஸ்டன்சியாக மெயின்டைன் பண்ணுறேன், பார்ப்போம். ஆக்சுவலாக நான் ரிவ்யூ பார்த்ததில் என்ன சொன்னாங்கன்னா 80 to அந்த 90, 100ல் ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன் இருக்கும்னு சொன்னாங்க ஃபுட்பேக்ஸில். பட் இருக்குதான், பட் அவங்க சொன்ன அளவுக்குலாம் இல்லை. என்னால் லைட்டாக தான் ஃபீல் பண்ண முடியுது. இல்லைன்னு சொல்ல மாட்டேன், லைட்டாக இருக்க தான் செய்யுது. கிளாசிக் 350 வச்சுருந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த டுன் பழசு கால் அப்படியே படப்படப்படப்படப்படப்படன்னு வரும். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இது எவ்வளோ பரவாயில்ல. ஸோ ராயல் என்ஃபீல்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்டு. ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு நல்ல ஒரு வண்டின்னா இந்த ராயல் என்ஃபீல்டு தான். கண்டிப்பாக அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஐடியா. ஸோ பேக் டு த கண்டென்ட். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் ஹெவி ஃபுட்டாக சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடுவில் வயிற்று கலக்கிற மாதிரி பண்ணுறது இந்த இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ அதனால் ட்ராவலுக்கு முன்னாடி நாள் நைட்டு ஸோ கொஞ்சம் லைட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒரு ½ அன் ஹவர் இல்லை 1 ஹவர் முன்னாடியே எழுந்திரிச்சு கொஞ்சம் எண்ணெய் குடிச்சிடுங்க. ஸோ உங்களுக்கு அது பிரச்சனை இல்லாமல் எல்லாமே கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கலாம். இந்த ஒரு வண்டி ஓட்டுறது ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுக்காக தானே கண்டிப்பாக நம்ம ரைடர்ஸ் ஆகிருப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது இது 2 வயிற்று கலக்கிற மாதிரி பண்ணுறது சிச்சோ வருமானு இதுக்கு வந்து நம்ம சாப்பிடாமே இருப்போம். ஜூஸ் தான் குடிக்கிற மாதிரி வரும். எல்லா அவசியம் நான் பண்ணிருக்கேன். அதனால் இது சின்ன ஒரு டிப்பெல்லாம் இல்லை, ஒரு கஷ்டப்பட்டேன். நீங்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு அன்பான வேண்டுகோள். அங்கே பாருங்கள் என்ன முடிச்சுட்டு 8:40 இருக்கும். சாரி 8:45 இருக்கும் காலையில். இப்போ வரைக்குமே மிஸ்டாக இருக்குங்க. ஆனால் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. நைஸ். நான் இது ஒரு இதில் வந்துகிட்டே இருக்கேன். நான் போய் பார்த்தேன். ஸோ இப்போ சேலத்தை தாண்டி வந்தாச்சு. ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 325 கிலோமீட்டர்ஸ் இருக்குது சென்னைக்கு. ஸோ அடுத்த ஸ்ட்ரெச்சை பிடின்னு பிடிச்சிங்கன்னா கூட இன்னும் ஒரு 5 hours 6 hours ரீச் ஆகிடலாம் சென்னைக்கு. அப்படியே ரொம்ப ஸ்பீடெல்லாம் போகலங்க. அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கோம். ஜாலியாக சூப்பராக எவ்வளோ ஓவர்டேக் பண்ணுறது அவ்வளோ ஓவர்டேக் பண்ணுறதுலாம் இல்லை. அவ்வளோதான். சோலோ ரைடு தூக்கம் வர மாதிரி இருந்தால் லைட்டாக பாட்டை போட்டு கேட்பேன். மற்றபடி ஜாலியாக நானே அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக இங்கே நல்லா ஜாலியாக நிம்மதி. எவ்வளோ ஜாலியாக இங்கே போயிட்டு ஜாலி. கிளைமேட் கொஞ்சம் ஹாட்டாக தாங்க இருக்குது. ஆக்சுவலாக க்ளோவே போடக்கூடாது தான் நினச்சேன், நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. நான் வண்டி கொஞ்சம் பழகிற வரைக்கும் நான் க்ளோவ் போட வேணான்னு பார்க்குறேன், அந்த கண்ட்ரோல் எடுத்தோம் கையில் அப்படின்ட்டு. ஒரு 4-5 நாள் கரெக்டாக நான் டெய்லி வண்டி ஓட்ட பழகிட்டேன் அப்படின்னா கண்ட்ரோல் வந்துடும். ஆனால் அதை பார்த்தா வெயில் ஓவராக இருக்குது, கை வேறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சுறாங்க. சரி கொஞ்சம் க்ளோவ் போட்டு ஓட்டுவோமே அப்படின்னு தான் க்ளோவை போட்டு விட்டு. இது நம்ம ஆவரம்புக்கும் நம்ம சொல்லுவோம். யூஎஸில் வந்து இது கலிஃபோர்னியா பாப்பின்னு சொல்லுவாங்க. இந்த கலர், இந்த பூக்கள் மிகவும் அழகாக இருக்கின்றது. இதில் இன்னும் இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம அப்படியே லைட்டாக முறுக்கினே போயிட்டு இருக்கோங்க. வண்டி போகுது. இது இப்போ பார்த்தா 60-70 எனக்கு தெரியுது. ஆனால் வண்டியை கரெக்டாக 90-100 போயிருக்கு. 100 போனீங்கன்னா கூட கொஞ்சம் தெரியுது. 80-90 சுத்தம். 100 போனால் லைட்டாக ஃபுட்பேக்ஸில் அந்த வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியுது என்னால். ஓகேங்களா. ஆனால் இது வந்து 80-90 சுத்தம். இப்போ 80 போது எனக்கு தெரியவே இல்லை. பேசிக்கிட்டே லைட்டாக கொஞ்சம் கேப் இருக்குன்னு அப்படியே லைட்டாக நான் முறுக்கிறேன். அழகாக அப்படியே விவரங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்மூத்தாக அப்படியே கொஞ்சம் லைட்டாக அவன் நல்லா இருக்கேன்னு முறுக்க அழகாக 90 தொட்டுறப்பலாம் நம்ம ஒருத்து வருமா ஒருத்து அந்த மியூசிக் தான் கேவலமாக தான் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு நம்ம நடு ரோட்டில் இருந்து சைடில் இருந்தோம். ஒரு சில காரங்களாம் பஸ் ஓவர்டேக் பண்ணி நான் வராங்க ரைட்டு. ஆனால் நம்மளை கொஞ்சம் தூரம் போக விட்டுட்டு கூட நம்மளை வந்து எதுவும் ஓவர்டேக் பண்ணலங்க.
கூச்சப்படாமல் அப்படியே வந்து கொஞ்சம் ஜஸ்ட்டு கேப்பில் வந்து ஓவர்டேக் பண்ணுறாங்க. சரி ஓகே, நானும் 2-3 காருக்காரங்க அப்படி விட்டுட்டேன் நான். சரி போகுதுன்னு. இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கிரிட்டாக தான் நினைக்கிறேன், வெள்ளை கலர் கிரிட்டா, நம்பர் நான் நோட் பண்ணவே இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸை தாண்டி நான் வரேன், பஸ்ஸு கூட கிடையாது, சின்ன லாரி தாண்டி வரேன் நான். அந்த லாரியை தாண்டி வரும்போது அசால்ட்டாக சார் எனக்கு ஓவர்டேக் தான் அடிக்கிற வராரு. பார்த்தீங்கன்னா கிட்ட கொஞ்சம் இந்த டயருக்கும் வண்டிக்கும் கொஞ்சம் தான் ஜஸ்ட்டு வராசுற மாதிரி வந்து அப்படியே டக்குன்னு சுதாரிச்சுன்னு போயிட்டான். ஏன் அந்த ஒரு 2 நிமிஷத்தில் என்ன ஆகிட போகிற, நீ செத்துக்கிட்டு போயிடுவியா? பைத்தியக்காரனுங்க. பைத்தியமே. இந்த கரையத்துலேருந்து முதல்ல எட்டி பார்க்குற மாதிரி எருமாடு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு. எண்ணெயில் இந்த எருமாடு இவன் ஹார்ன் அடிக்கிறானே, நான் என்ன பண்ணணும் எதிர்பார்க்குறாங்க. பின்னாடி ஒரு வண்டி வரான், ஹார்ன் அடிக்கிறான். நானும் போயின்னு தான் இருக்கேன். இன்னும் ரோடு காலியாக இருந்து நான் அவனுக்கு வழி விடாத மாதிரி தான் இருக்குது. நான் இந்த வழி விட்டானா நான் ஏறி போயிட போகிறேன். இந்த பைத்தியங்கிட்டலாம் வண்டியை கொடுத்து எதுக்கு சொல்கிறதுக்கு இல்லை, போங்கடா. இந்த நாய் இங்கே திரும்ப இடத்துக்கு என்னை மீறி வந்திருக்கவே வேண்டாம். ஒரு பேசிக்கான ஒரு அறிவு நம்ம ஆளுங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. நீ ஒன்று இந்த சைடு நீ திரும்ப போகிறீன்னா என்னையை போட்டுட்டு வரணும், இல்லைன்னா ஏறாமையாவது இருந்து கொஞ்சம் தூரமாவது பண்ணணும். நீ திரும்ப போகிறதுக்கு வேகமாக வந்து இண்டிகேட்டர் போட்டு பண்ணுறது மூக்கு வழியாக ஒழுகிட்டு இருக்கு இவங்களுக்குலாம். கன்னியாகுமரியா? சாச்சா இருக்காது, கன்னியாகுமரி இல்லையா? கபாலம் ஏதோ கலக்கிடுச்சா? வேகத்தடை, ஸ்பீட் பிரேக்கர், ஃபஸ்ட்டு கீரில் போட்டு செல்லவும். நான் ஏற்காடு ட்ரிப்பு போயிருந்தேங்க. ஆக்சுவலாக அப்போ நான் விலாக் ஆரம்பிக்கல. நான் ஒரு ஆகஸ்ட்டில் முன்னாடியே போனேன், ஜூலை எப்போயோ போனேன்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட்டில் தான் நான் பெங்களூர் ட்ரிப் போனேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்காடு போயிட்டு தான் வந்து இங்கே ஏதோ ஒரு கடையில் பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. இந்த தேங்காயெல்லாம் போட்டு நான் மோஸ்ட்லி அது ரொம்ப பெருமை சாப்பிடுவேன். ஆனால் இப்போ அது மாதிரி சென்னையில் ரொம்ப ரேராக தான் கிடைக்குது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தேங்காய் பன், அதுதான் பன் பட்டர், தேங்காய் பன் பண்ணுறது, தேங்காய் பண்ணுங்க அருமையாக இருப்பாப்புல நம்ம. என்ன ருசி அந்த மாதிரி மசாலோட தாங்க தேங்காய் பண்ணி தாயான்ற மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அவுட்டரில் வந்தால் கிடைக்குது. இப்போ சென்னையில் மோஸ்ட்லி கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் வெயில் தாழ்ந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், ஜாலியாக அப்படியே ஓடிடுவேன் நினச்சேன். ஆனால் எங்கே நம்மளால் தான் வணக்கண்டாமப்பெல்லாம் காலையில் இது அப்படின்னு சொல்லி காலையில் இருந்து காஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நான் மழைக்கு இது எவ்வளோ பரவாயில்ல தான். ஆஹா 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 ஏசப்பா கர்த்தரே, இது பாருங்க எவ்வளோ பெரிய ஏசப்பா சில சோஸ்திரம். இது முன்னாடி நான் ஏற்காடுலேருந்து வரும்போது இது நான் பார்த்தேங்க ஃபஸ்ட்டு. ஸோ இது அப்போ தான் ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன். நான் இதுதான் எங்கேன்னு தேடினேன். சூப்பர். இன்னும் இருக்குது. நான் ஏற்காடுக்கே இதுக்கப்புறம் போயிட்டே நான் 6-7 ஆயிடும் போல இருக்குது. எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு தெரியல. லைட்டாக இப்போ தான் முதுகு வலியும் டிக்கி வலியும் வருது. கண்டிப்பாக வரதான் செய்யும். BMW GSல ஓட்டினாலுமே அந்த வலி வரதான் செய்யும். ஃபைனலி 2 வீலர் கண்டிப்பாக டிக்கி வலிக்கும்.
ஏண்டா லாரி வருது நான் இது பண்ணுறேன்னு தெரியாமல் லூசுத்தனமாக பைத்தியக்காரன். இவன் என்ன நினைக்கிறானுங்க, இவனுக்கு வந்தால் நம்ம எல்லோரும் வழி விட்டுருணும். ஏன்னா உலகத்தை காப்பாற்ற போகிறாங்கல்ல, போய் உடனே இப்போ உலகத்தை காப்பாற்றிடுவாங்க பைத்தியக்காரன். வந்தாச்சு, கிட்டத்தட்ட சென்னைக்கிட்ட வந்துட்டோம். கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்காடுலேருந்து வந்தது நான் ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5, 6, 7 ஆகிடுச்சு. அப்போயே நான் பிரேக்ஸ் எடுத்து, இன்றைக்கும் நான் பிரேக்ஸ் எடுத்தேன். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் டு ஜீசஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரோடு எந்த பிரச்சனையும் இல்லாமல் க்ளீன் அண்ட் கிளியராக நல்லபடியாக வந்தது, க்ளீனாக இருந்தது ரோடு. ரெண்டாவது வண்டி வெறித்தனமாக இருக்குங்க, கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். பட்டாசாக இருக்குது, பறக்கிறான் நம்மால். வெறி சும்மா ரகலையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா அப்படியே பறக்குது. நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல, கரெக்டாக ஆக்சிலேட்டர் த்ராட்டில் கொடுத்து போனாலே போதும்னு நினைக்கிறேன். வெறித்தனமாக போகுது. தாத்தா என்ன பண்ணுறது, வயசானவர். செம்மையாக இருக்குங்க இது, சீரியஸாக சொல்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது வண்டி. பிக்கப்லேருந்து சொல்கிறேன், அந்த ஸ்டாண்ட் பை ஒரு 5000 RPMலாம் ஒரு 80-90 சூப்பராக க்ரூஸ் ஆகுது. 100 ஈஸியாக போகுது. பட் ஆனால் 5000 RPM நீங்கள் 100 மேலே போனீங்கன்னா நல்லா டெலிபரேட்டாக ஃபுட் பேக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் தெரியுது. அது கண்டிப்பாக சொல்லியே ஆகணும், டெலிபரேட்டாக தெரியுது ஃபுட் பேக்ஸில் கண்டிப்பாக. ஸோ இது ஒரு வழி ஆக்கியிருக்காங்க, என்னத்துக்கு நம்ம உயிரை எடுக்கத்தான், அது இல்லை. மோளத்துக்கு போகிறாங்க, இதை கட்சி மீட்டிங் நினைக்கிறேன். ரைட்டு, அவங்க மீட்டிங் நடத்திட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக ராயல் என்ஃபீல்டுக்கு ஒரு சல்யூட். செம்மையான ஒரு வண்டி, ஆஃப் ரோடுக்கு அனைத்து. ஆக்சுவலாக வண்டி எடுத்து ஒரு லாங் ட்ரைவு, அதுவும் ஹில்ஸு, அதுவும் ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸு, லாங் அண்ட் எல்லாமே நேற்று அந்த ஒரு ட்ரிப்லேயே கிடச்சிருச்சுங்க. வால்பாறை ட்ரிப்பில் ஹில்ஸு ட்ரிப்பு 41 பெண்டு. ஸோ 41 பெண்டையும் போட்டாச்சு. அதே மாதிரி அங்கேருந்து கொஞ்சம் ஆஃப் ரோடிங் தான், கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு ஆஃப் ரோடிங் தான். அதுக்கப்புறம் நான் ஒரு வியூ பாயிண்ட் பார்க்க போனேன், அங்கேயும் வண்டி ஒரு 1/2 கிலோமீட்டர் மேலே ஆஃப் ரோடிங் தான், டங்குன்னு தான் ஏறிச்சு. ஸோ அது ஏறிட்ட பிறகு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு திருப்பி வரும்போது அதே இதில் வந்தேன். ஸோ லாங் ட்ரைவு கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்ரு, கரெக்டாக என் ரூம்லேருந்து 107 கிலோமீட்ரு அது. ஸோ அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி சுற்றினதுல எப்படி இருந்தாலும் ஒரு 120 வச்சு, 105 வச்சுக்கோ, ஆமாம் 115 வச்சுக்கோங்களேன். நம்ம சுற்றிக்கிட்டேன்னு சொல்லியிருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 230 கிலோமீட்டர் கிட்டே வந்திருக்கும். 230 உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடுச்சு. ஆஃப் ரோடிங்கு, லாங் ட்ரைவு, ஹேர்பின் பெண்டு எல்லாத்தையுமே போட்டு நேற்று வெறித்தனமாக வேட்டையாடியாச்சு. மைலேஜும் நல்லா தாங்க இருக்குது, சீரியஸாக சொல்லணும். நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2100 பெட்ரோல் போட்டிருக்கேன். இந்த ட்ரிப்புக்காகவும் சேர்த்து தான் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 2.5 நான் போட்டிருப்பேன். தாராளமாக 2.5 இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான மைலேஜ் தான். இன்டர்செப்டர் 650cc கிட்டத்தட்ட இதை விட கொஞ்சம் மைலேஜ் ட்ராப் ஆகுது தான். நான் ரெட் ரூஸ்டர் போட்டிருக்கிறதுனால கூட இருக்கலாம். ஆனால் ரெட் ரூஸ்டர் போடுறதுனால பெரிய பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சு. ஆனால் மைலேஜ் ட்ராப்னு கேட்டிங்கன்னா 1-2 மேபி இருக்கலாம், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அதனால இது உண்மையிலே ஓரளவுக்கு டீசெண்டான மைலேஜ் தான், அதை தப்பே சொல்ல மாட்டேன். நல்லாயிருக்கு ரோடு, இவ்வளோ நேரம் அருமையாக இருந்தது. இப்போ வந்து அண்ணா மாப்பிள்ள, வெல்கம் டு சென்னை. ஒரு சுமாராக தான் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, சென்னை வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவேன் நான்.
ஸோ வால்பாறை ட்ரிப் வீடியோ வரும், என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்து குறைநிறைகள் இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக திருத்திக்கு மாற்றி நல்ல வீடியோஸும் நான் கொடுக்குறேன். ஸோ கூடிய சீக்கிரம் இந்த பைக்கோட ஓனர்ஷிப் ரிவ்யூ, ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ வண்டி ரிவ்யூ எல்லாமே வரும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஹோப் யூ பீப்புள் லைக் இட். இதே மாதிரி உங்களோட அடுத்த ஒரு நல்ல ட்ரிப் வீடியோவில் நான் சந்திக்கும் வரை தேங்க்யூ, வெல்கம் எல்லாமே சொல்லிவிட்டு கிளம்புறது உங்கள் திலீப். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் மை வீடியோ. தேங்க்யூ.